அப்பா மகாராஜா அவரு மாதிரி அண்ணன் தூக்கிட்டு போகுது ஏதோ மண்ணாரத்தில் தமிழ்ல கல்லுகள் இருந்து மண்ணில் எவனை பதில் சொல்றேன் உனக்கு என்ன நான் செத்தா உனக்கு என்ன வேலை மழையில புடுக்குது ஓடி மாலையில எடுக்க வேணாமா மாமா வாடா டேய் வாடா வரடா நீ உள்ள போடா வரடா நண்பா அரசே புரிந்ததா என்ன ஒரு அளவு புரிய மாட்டேங்குது பங்குனி மாதம் 11ஆம் நாள் திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் டேய் ஓய் நட்சத்திரத்திலே நாட் பிறந்த காரணத்தினால் ஆகாயவாணி அசரீரியாக பார்த்து எனக்கு பர்க்குணா என்று பெயர் வைத்தார் உங்களுக்கு பர்க்குணா என்ற பெயர் வச்சேன் அப்படி அகில உலகத்திலே அர்ஜுனுக்கு நிகழ்ல என்பதற்காக இந்த சந்திரகுல வம்சத்திலே யாதொரு குறையும் இல்லாமல் பிறந்து வந்தாலும் என்னையும் ஈண்டெடுத்து என் தாயா நண்பா சுவாமி உலகத்தில் எத்தனை நான் சொந்த பந்தம் இருந்தாலும் பெற்றெடுத்த தாய்க்கு இணையாகுமா பேர் பெற்ற மாதா நண்பா சுவாமி சொன்னால் ஆச்சரியப்படுவார் அப்பேர் பெற்றவங்களுடைய தாயார் யாருங்க நண்பா அன்பு நிரப்பிடம் அறநெறிய பிறப்பிடம் கற்பில் திருவுருவ கருணையின் வடிவம் மாசு குறையாத மாணிக்கம் என்னை பெற்றெடுத்த என் தெய்வம் உங்களுடைய தெய்வம் அம்மா 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 நுத்திர பேர் நுத்திர பண்ண கூத்து முடிச்சு நேரான போய் பந்தி கண்ணில் வாங்க தம்பிட்டேன் அம்மா தலை தொங்குச்சோ என்னமோ அவ்வளவுதான்
உனக்கு அறிவு இருக்குதா? என்ன நடந்தே? எம்பாங்க நான் சிவனான தான் ஆடிட்டு இருந்தேன். ஆமா. நீ உம்பாட்டுக்கு தான் நடிச்சிட்டு இருந்த. ஆமா. அப்புறம் என்ன மயிர் கடை வந்து என்ன அடிச்சா? அறிவு கட்டவனே, நீ ஆடுறதா இருந்தா போய் யாருக்கு எடுத்து பண்ணாம இந்த இடத்துல ஆடு. இல்லையா தார் ரோட்ல போய் நின்னுகிட்டு ஆடு. ஏன்டா அவர் ஆடுறாரு, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன ஏன்டா வந்து எட்டி எட்டி வதைக்கிறேன்? இங்க இவ்வளவு இடம் கிடக்குது, அங்க பூரா பார்த்து காடு கிடக்குது, மலை இருக்குது, பூரா இவ்வளவு காடுற இடம் இருக்குது இல்ல? அங்க எல்லாம் நீ வச்சு அடிக்க வேண்டியது, நான் 6 இடத்துல இருந்து நீ மயிர் வச்சுட்டு அடிக்கணுமா? அறிவு கட்டவனே அப்படி கிடையாது. அப்புறம் எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலை செய்யணும்னு ஒரு வரமுறை இருக்குது. என்ன சார் உங்களுடைய வரமுறை? தெரியாதா? தெரியாது. உள்ள பாத்தியா 10க்கு 10 ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க பாத்தியா? 10க்கு ஏழைகள். அது அந்த டேபிள் அளந்துடல. ரைட் ஊட ஒத்துக்கிறேன். அந்த அளவுல போட்டு கொடுத்துருக்காங்க பாத்தியா? அது வந்து ஒப்பனை செய்யக்கூடிய இடம். ஒப்பனை செய்யக்கூடிய இடம். நீதானா சொன்ன? எங்க அப்பனை செய்யக்கூடிய இடம் இது இல்ல. அப்புறம் ஒப்பனைனா முகலங்காரம். நீ முகத்துல அடிச்சிருக்கிறியா அரிதாரம். ஓ மேக்கப். செய்யக்கூடிய இடம் அங்க உள்ள மேக்கப். அப்படி வேஷம் போட்டு வெளியே வந்து ஆட்டம் பாட்டம் கதை பொருள் எல்லாம் சொல்ற இடம் இது. ஓ இது. இந்த இடத்துக்கு பேரு களரி. ஓ இதுக்கு பேரு களரி. தமிழ்ல தானே பேசுறேன். நீதான் களரி. கிளறி இல்ல களரி. ஓ களரி. ஆமா. சரி சரி. அவங்க ஆடும்போது பாடும்போது பின்னாடி உட்கார்ந்து நாங்க பெட்டி மத்தாளம் மிருதங்கம் எல்லாம் வச்சு இசை கொடுக்குறோம் பாத்தியா? அந்த இடம் எங்களுக்கு சொந்தம். உங்களுக்கு சொந்தம்னா என்ன பட்டா எழுதி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா நீ எல்லாம் மயத்துக்கு பெஞ்சு கீழே கல்லு, சைடுல படுத்தா சைடு சுத்தில அந்த பக்கம் கீத்து, உள்ள உட்கார்றதுக்கு படுத்தா எத்தனையும் கொடுத்தாதான் நீ கூத்தாடவில்லைன்னு ஆட மாட்டேன். எப்படி கீழே உட்காந்து வேஷம் போடுவேன்? கூத்தாட போற கீழே தான் உட்காந்து தெரியும். வர்றப்ப லிங்கி வேடி கட்டிட்டு வர்றது இல்ல கோமனம் கட்டிட்டு வர்றது. நீ எல்லாம் மைத்துனுக்கெல்லாம் என்னதே வெடி நைட்டு கண்டா சோறு, வெடி டீ, வெடிஞ்சா சம்பளம். அதெல்லாம் அங்க வா. என்ன? ஆமா உனக்கு சம்பளமும் கொடுத்துறோம். கொடுத்துறீங்க. கேக்குற ஜாமானும் கொடுத்துறோம். ஆமா. எத்தனையும் கொடுத்துறோம்ல. நீ எல்லாம் வர்றப்பே வீட்டுல சோத்துல ஒரு தூபனில குணோல ஊத்திட்டு வர்றது தானே? சோத்துல தூபனி ஊத்திட்டு வரணுமா? தூபனில சோத்துல தூபனி ஊத்திட்டு வரணுமா? ஏய் தூபானில சோத்து ஊத்திட்டு வர்றது. சோத்து ஊத்திட்டு வர்றதானே சம்பளம் வாங்கிக்கிறேன். கேக்குற ஜாமானும் கொடுத்துறோம்ல. வர்றப்பே வீட்டுல இருந்து சோறு கொண்டாட வேண்டியதானா? நான் அறிவு கட்டவனே. ஊர்ல விசேஷ நோம்பி மாரியம்மன் மதுரை பேருக்கு திருவிழா போட்டுருக்காங்க. சரி. வீட்டுக்கு கெடா வெட்டி இருக்காங்க, சொந்த பந்தம் வருவாங்கன்னு சொல்லி. நாமளும் அவங்களுக்கு ஒரு சொந்த பந்தம் தானே இன்னைக்கு ஒரு நாளைக்கு. அதனால நாடகாரங்க 14 பேர் வருவாங்க. அவங்களுக்கு 14 பேருக்கு கூட்டிட்டு போய் நம்ம வீட்டுல சாப்பாடு போட்டா ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 14 பேருக்கு கூட்டிட்டு போய் நமக்கு சாப்பாடு, எப்பேற்பட்ட சாப்பாடு, கெடாக்கறி சாப்பாடு. அள்ளிமுத்து வீட்டுல என்ன? அள்ளிமுத்து அண்ணன் வீட்டுல வேண்டாங்க கறி அள்ளி அள்ளி வச்சாங்க. சாப்பிட்டா ஏன்டா நீ என்ன உங்க வீட்டுல இருந்து போடுற மாதிரி வீட்டுல இருந்து சோத்துல தூபானி போட்டு போட்டுமா? ஆமா. ஏன்னா பரதேசி அது கூத்தான்ல எல்லாம் பப்பு புளிச்சு கண்ணுல கூட தின்னு. ஊரே கெடா வெட்டி கறிஞ்சோறு சாப்பிடுது. நாங்க மட்டும் என்ன பாவமா பண்ணி விட்டோம்? தினமும் போற பக்கல திம்பீங்களா? ஒரு நாளைக்கு பப்பு கொடுத்து தண்ணி முதல்ல மோசமாயோட. நான் போடுறவங்க ஏதோ போடுறாங்க, நாங்க திங்கிற. உனக்கு என்ன வந்தது இப்போ? அவங்க எது போட்டாலும் திம்ப. அதான் போயிட்டு அது தேவையில்லைங்கம்மா. வெடி வெப்பாரு சோறும் போட்டுறோம். உனக்கு வெடி வரல மயத்துக்கு டீ. டெய்லி நைட்ல கூத்தாடுறோம். வரகா பிள்ளத்தை தாங்கினா பாலுகாப்பு மயத்தலாம். அப்படி இல்லப்பா. ஓனாயமர பிட்டிங்கன்னு பெண்ணுமிக்கு தள்ளாவரில் பாலுகாப்பு பெட்டே. நீங்க கேளு, ஆவேசப்படாத, பொங்காத, உடம்பு சூடாகுது உனக்கு. மாயூரா பொறுமை ஏன்னு கேளு. டெய்லி நைட் நான் போடுறேன். டெய்லி நைட்ல கண்ணாவி சேர்த்து வேலை செய்யறோம். கொஞ்சம் அசரிக்கையா இருக்க நேரத்துல ஒரு டம்ளர் டீ குடிச்சா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். அவ்வளவுதான், வேற என்ன? அதுக்கு பாலுகாப்பு ஏதோ மைத்தணும். என்ன வரசாய கொடுத்தாலும் குடிப்போம். சரி அதான் போயிட்டு போது போ. ஏதோ மவராச முறை எது கொடுத்தாலும் குடிப்பீங்க. நாளைக்கு கொஞ்சம் குருண மருந்து தர சொல்ல குடிங்க. இங்க வா, மருந்து குடிங்க. உனக்கு சோறும் போட்டுறோம், சம்பளமும் கொடுத்துறோம், எத்தனையும் பண்ணி போடுறோம்ல. அப்புறம் எதுக்காக கூத்த ஆரம்பிக்கிறப்ப தேங்காய், பழம், சூடம், 10 குச்சி, அதுல வெத்தலை பாக்கா, அதுல மைத்துக்கு 101 ரூபா. அந்த 101 ரூபா வச்சாதான் கொத்த வந்து உட்காந்து உனக்கு மைத்தணும். பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வைக்கிறோம். அது முதல்ல நாங்க சரஸ்வதி படத்தை வச்சு, விநாயகர் படத்தை வச்சு பூஜை பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பூ பழம் புஷ்பம் எல்லாம் வச்சு பூஜை பண்றோம். அதுல காணிக்க வெத்தலை பாக்கல காணிக்க வைக்க சொல்றோம். 11 கால வெத்தம் கோத்தாங்க இருந்து வராதங்க. டிரான்ஸ்போர்ட்
டீசல் சார்ஜ் அதிகமாயிருச்சு, அதனால கட்டுப்படி ஆகல. சரி அதான் போயிட்டு போதுங்களா. எப்படியோ அவங்க தர்றாங்க, என்னமோ பண்ணிட்டு போ. சரி. வேகாத வெயில்ல வேலை செஞ்சு இப்பெல்லாம் வெயில் பாரு 110 டிகிரி அடிக்குது. வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. இப்படி வேகாத வெயில்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி லோன் எடுத்து கந்து வட்டி கூட பணம் வாங்கி நான் இருக்கிற நகையை கொண்டு போய் கூட அடமானம் வச்சு கோயிலுக்கு வரி கட்டி இத்தனை செலவு பண்ணி நமக்காக நீ கூத்துடுறாங்க மவராச மூடு. ஆமா. ஏன் ஒரு 10,000 15,000 காட்டின ஒத்துக்காத உங்களுக்கு மைத்துனா 30,000 கூத்தால போன வேசனோட 30,000 மிச்சம் 15 மனசாங்க ஒத்துமை இச்சு பெட்டு நிறுத்திருக்கு. 30,000 என் வீட்டு முதல்ல வாரம் நம்மளோடதான் கூத்தாடுறான். ஊர்காரங்களுக்கு தெரியாத கூட இங்கே எடுத்து ஐடியா கொடுக்குறீங்க. அவங்க எல்லாம் சிரிக்கிறதுக்கு பார்த்தா ஏதோ அவங்க எல்லாம் சொல்லி வச்சு நீ கேட்கற மாதிரியே தெரியுது. என் காலதார கண் கூட கேட்டது சொல்றேன். விலைவாசி ஏறி போச்சு. 14 பேர் வந்து வெடி வரைக்கும் வேலை செய்யறோம். அதனால சம்பளம் கட்டுப்படி ஆகல. அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிட்டோம். ஒரு 30,000 சேர்த்துக்கிட்டீங்க. இப்படி பேசுறியே. வெடி வரைக்கும் நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 6 மணி வரைக்கும் ஆடுறோம். 14 பேர் வந்து 30,000 தான் வாங்குறோம். நைட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கெல்லாம் ஆடிட்டு போறாங்க. ஆடலுடன் பாடல். அவங்களே 10 பேர் தான் வர்றாங்க. அவங்களுக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. என் கூத்தாடிங்களுக்கு 30,000 கொடுக்க கூடாதா? 10 ஆட்டாறுல வச்சு அது வேற காட்டுமாமாப்பா. என்னமோ சொல்றான் பாரு. நீ காட்டுறியா? சரி அதான் போயிட்டு போகுது போ. இவ்வளவு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவங்க சம்பளம் கொடுக்குற மவராசம் ஒரு பாரு. இவ்வளவு ஒரு புழுக்குத்துலயே அவங்க வந்து நடு கோயில் வாசல்ல வெளியில உட்காந்துருக்காங்க. எப்படி நமக்கு சம்பளம் தர மவராசமோட கீழே உட்காந்துருக்காங்க. அத வாங்கி திங்கிற சத்து இவரெல்லாம் மயத்துக்கு 30,000 உங்ககிட்ட முதல்ல போய் மத்திய చూసావా கொலாய் மூடி எடுத்துட்டு போ. சரி வாப்பா வாப்பா, இனிமே உனக்கு இடத்துல கொடுக்காம ஆட சொல்றேன். வாப்பா நண்பா சொல்றா. ஏய் பரிசே டீ கீழ வேணும்னா என்கிட்ட சொல்லு. வாடா வாடா வாடா. இந்த பால் எரிய வெச்சிட்டு 45 டீ செப் கஞ்சாமே. ஏன் பண்ணாம 45 இது மனசுல மைக் சீடா. 45 மைக் வால்ட. அவன சொன்னங்க நீங்க சொல்லுங்க. ஓய் அப்படி இருந்தாலும் அப்படியாக இருந்தால் தாயார் பேர் குந்தமாதேவி, தாயார் பேர் துங்கமாதேவி வந்தாரைக்கும் ஆண்டு மகாராஜனுக்கும் இவர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தே அதிலே நடு பிறந்த நாயகம் பெயரோ அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன் அப்ப அர்ஜுன மகாராஜன் இருந்தாலும்